ஒயிட் டேனோ நேனோ இவங்க எதிர்பார்க்கறது. இவங்க இது வந்து நீங்க ரத்தியா தான், நான் சாரி, நான் மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிருக்கும். இந்த லிங்கை போட சொல்ல, நீங்க ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல கிரியேட் பண்ணிட்டு அந்த லிங்க் போடணும் அப்படின்னு நான் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க ஒரு லிங்க்ல பிரசன்ட் பண்ணக்கூடாது, பல லிங்க் நீங்க படிச்சு ஒரு கண்டென்ட்டா நீங்க உருவாக்கணும். புரிஞ்சுங்களா? ஓகே சார். இது வேணா என்னன்னா இது யாரோ எழுதுனது இது. இதுல நீங்க ஸ்டடி பண்ணிட்டு இன்னும் 2-3 டாக்குமெண்ட் ஸ்டடி பண்ணிட்டு அதுல வந்து நீங்க ஒரு கண்டென்ட்டா ஒன்று கிரியேட் பண்ணணும். இளங்கோ ஏதோ லிங்க்டின் நினைச்சிருக்காரு. இது லிங்க்டின்ல நீங்க எழுதுனா ஓகே, ஆனா வேற ஒருத்தங்க எழுதுறத கொண்டு போயிருக்கீங்க. கேஸ் ஸ்டடி ஒய் டாடா நானோ ஃபெயில்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான். வாஸ் லான்ச் பை டாடா மோட்டார்ஸ், வேர்ல்ட்ஸ் சீப்பஸ்ட் கார்னு இது பண்ணாங்க. அப்ஜெக்டிவ்ஸ், மேஜர் ரீசன்ஸ் டாட்டோ இது ஃபெயிலியர் நானோ, ராங் பிராண்ட் பொசிஷனிங், இதுதான் முக்கியமான பாயிண்ட். இருக்காங்க ஹெவிலி மார்க்கெட்டட் அஸ் சீப்பஸ்ட் கார் இன் த வேர்ல்டு அப்படின்னு மார்க் பண்ணாங்க. அதுதான் அவங்களோட ஃபெயிலியருக்கும் ஒன் ஆஃப் த ரீசனாக மாறிடுச்சு. கன்க்ளூஷன், டாடா நானோ வாஸ் ரெவல்யூஷனரி பட் ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர் வைல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ் கேஸ் ஸ்டடி, மார்க்கெட்டிங் ஸ்டடி, கன்சியூமர். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு ஏன் இந்த டாஸ்க் நான் கொடுத்தேன் அப்படின்ட்டு? ஸோ இன்னைக்கு வரைக்கும் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் கன்சியூமர் பிஹேவிங், ப்ராடக்ட் பொசிஷனிங். சரி, இது என்ன ஒன்றா சிவராமகிருஷ்ணன், இந்த மாதிரி நீங்கள் படித்து எழுதுறப்ப ப்ராடக்ட் பொசிஷனிங்னா எப்படி பண்ணுறது, கன்சியூமர் பிஹேவியர்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு அதை நோக்கி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். அப்போதான் நம்ம ஒன்றுலேருந்து ஒன்று அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். வெரி குட். இது டாட்டா நானோ நல்லா இருக்கு. நான் இது அப்பப்போ எடுத்து படிக்க ஆரம்பிப்போம். நானும் ஃப்ரீயாக இருக்கிறப்ப இது படிப்பேன். பட் அதனால நீங்கள் ப்ரெசன்டேஷன் எல்லாமே பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கே ஒரு 4 மாதம் கோர்ஸ் முடிஞ்சது எவ்வளோ பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கே ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக வரும். ஸோ அதனால் ஸ்டாம் பண்ணலைன்னா பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் வர டாஸ்க் வந்து நான் அப்படியே மறுபடியும் ஆட் பண்ணிட்டு வரேன். ஆக்சஸ் கொடுக்காதவங்க இளங்கோவில் ஆக்சஸ் கொடுத்துருங்க. அது வேர்ட் டாக்குமெண்ட்டாக போடுறோம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சேல்ஸ் அப்படிங்கிறது சொல்லிங்கன்னா ஃபனல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படின்னா சொல்லிங்க. சேல்ஸ் அப்படிங்கிறது என்ன? மார்க்கெட்டிங் அப்படின்னா கிரியேட்டிங் அண்ட் அவேர்னஸ் அபவுட் அ ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடணும். சேல்ஸ் அப்படின்னா when your marketing activities turn into revenue, it becomes sales. ஸோ எப்போ வந்து அது ஒரு காசாவோ பொருளாவோ இல்லை எக்ஸ்சேஞ்சா ஏதாவது மாறுதோ அப்போ இட் பிகம் அ சேல்ஸ். அப்போ மார்க்கெட்டிங் தனி, சேல்ஸ் தனியான்னு கேட்டீங்கன்னா எஸ், போத் ஆர் செப்பரேட் டிபார்ட்மெண்ட், பட் இட் ஒர்க்ஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட். நீங்கள் மார்க்கெட்டிங் நல்லா பண்ணுறப்போ தான் சேல்ஸ் நல்லா நடக்கும். அதனால சேல்ஸ் நல்லா பண்ணா தான் மார்க்கெட்டிங் அகைன் அவங்க அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் கொடுக்குற லீடு தான் அவங்களுக்கு ரெவென்யூவாக மாறப்போகுது. மார்க்கெட்டிங் பர்சன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் அம்பாசிடர் ஃபார் எனி கம்பெனி. ஒரு கம்பெனியை வந்து இப்படி ஒரு கம்பெனி இருக்குன்னு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது நம்ம மார்க்கெட்டிங் டீம் தான். இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு கம்பெனில இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கிறீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த கம்பெனி இப்படி இருக்கு, இந்த ப்ராடக்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வைக்கிறதே அந்த மார்க்கெட்டிங் டீம் தான். அதுக்கப்புறம் தான் சேல்ஸ் டீம் உங்கள்கிட்ட கூப்பிட்டு பேசியிருப்பாங்க. டெக்னிக்கல், நான் இப்போ உங்கள்கிட்ட கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் தர்றது அப்படி போகிறது. ஆனால் இந்த கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் உங்களை லிங்க் பண்ணி வர்றது மார்க்கெட்டிங் டீம். ஸோ இட் இஸ் த ஃபர்ஸ்ட் அம்பாசிடர் ஃபார் அ கம்பெனின்னு சொல்லுவாங்க. அதனால சேல்ஸ் அப்படிங்கிறது when marketing turns into revenue, it becomes sales. இப்போ மார்க்கெட்டிங் ஃபனல் ஆர் சேல்ஸ் ஃபனல் அப்படின்னு வந்தது. இதை நம்ம நல்லா தெரிஞ்சிட்டோம்னா மார்க்கெட்டிங் வந்து நல்லா நம்ம பண்ணலாம், ஆர் பிஸ்னஸே நல்லா பண்ணலாம். நீங்கள் புரிஞ்சுக்கலாம், மார்க்கெட்டிங்கில் பிஸ்னஸே நல்லா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அவேர்னஸ். நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் நீங்கள் மைண்டில் அப்படியே கொண்டு வாங்க. என்ன பிஸ்னஸ் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை நீங்கள் ஆப்பிள் டெக்னாலஜியோ ஈத்தர் இன்ஃபோடெக்கோ மைண்டில் கொண்டு வந்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். அவேர்னஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்படி ஒரு கம்பெனி, இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ணுறது தான் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடரேஷன். கன்சிடரேஷன் என்ன? நம்ம ப்ராடக்டை வாங்கலாமா வேண்டாமான்னு ஒரு கஸ்டமர் ஆர் கன்சியூமர் முடிவு எடுக்கிறது கன்சிடரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கன்வர்ஷன் அப்படிங்கிறது நம்ம பொருளை அவங்க வாங்கிடுறாங்க, அது கன்வர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் இதில் மார்க்கெட்டிங் சேல்ஸ் ரெண்டு எடுத்துட்டோம்னா,
இப்போ அவேர்னஸ் கிரியேட் பண்றது மார்க்கெட்டிங், கன்சிடரேஷன் சேல்ஸ் டீம் உள்ள வருவாங்க, கன்வர்ஷன் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஒரு பிசினஸ்க்கு இது மூணுமே தேவைப்படும். ஏசிசின்னு சொல்லுவோம். அவேர்னஸ் இதுவே தான் நிறைய கம்பெனி வந்து சப்டிவிஷன்லாம் நிறைய வச்சிருப்பாங்க. கன்வர்ஷன் ஆனதுக்கு அப்புறமும் ஒரு ஸ்டேஜ் எல்லாம் வச்சிருப்பாங்க. நம்ம பேசிக்கா இந்த 3 ஸ்டேஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டேஜ். நீங்க வெறும் மார்க்கெட்டிங்கே எடுத்தீங்கனாலும் அதுக்கு இந்த ஃபனல் எப்படி யூஸ் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் நீங்க அவேர்னஸ் கிரியேட் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள்ல நீங்க போனீங்க அப்படின்னா பைத்தான் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் நீங்க போனீங்க அப்படின்னா இந்த அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்ற இடம் தான் வந்து ஒன் ஆஃப் த இது வந்து கூகுள். அதாவது இந்த மாதிரி யாராச்சும் தேடினாங்கன்னா நம்மளோட வெப்சைட் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சது அப்படின்னா we are creating an awareness அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஸ்பான்சர்ட் ரிசல்ட்ஸ்ல ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகுது. இது வந்து லோக்கல் மை பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேப்போட இன்டெகிரேட் ஆகி வர்றது பிஸ்னஸ் ப்ரொஃபைல் ஆர் மை பிஸ்னஸ், அது வந்து அதில் நம்ம ஒரு அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோம். அடுத்தது சர்ச் ரிசல்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல ஒரு அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ நம்ம கம்பெனி நேம், வெப்சைட் யூஆர்எல் எல்லாமே இங்கே இருக்கு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த அவேர்னஸ் நான் கிரியேட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கன்சிடரேஷன், ஓகே நான் இந்த ஆப்பின் டெக்னாலஜி லிங்கை கிளிக் பண்ணுறேன். மேபி இன்னும் 2-3 லிங்கை கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க, இவங்க இப்படியெல்லாம் சொல்லி தர்றாங்களா, இவங்ககிட்ட இதெல்லாம் இருக்கா, ஃபீஸ் என்ன, ட்ரெயினர் யாரு, சர்டிஃபிகேஷன்ஸ் என்ன தர்றாங்க, சிலபஸ் என்ன தர்றாங்க, இந்த மாதிரி எல்லாமே இவங்க இதை பார்க்குறாங்க. இது வந்து கன்சிடரேஷன் ஸ்டேஜ். கன்வர்ஷன் அப்படின்னா சரி ஓகே நம்ம ஏன் ஒரு என்கொயரி பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு இந்த என்கொயரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இது கன்வர்ஷன். இது வந்து என்னன்னா மார்க்கெட்டிங் ஃபனல். அதாவது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றோம், வெப்சைட்டுக்குள்ள வந்து பாக்குறாங்க, கடைசியில என்கொயரி போடுறாங்க. என்கொயரி போடுறதா மார்க்கெட்டிங் டீமுக்கு அது கன்வர்ஷன். ஆஸ் அ பிசினஸா நீங்க பாத்தீங்கன்னா அவேர்னஸ் கிரியேட் பண்றது இந்த கூகுள் வெப்சைட் இது எல்லாமே சேர்ந்து அவேர்னஸ் கிரியேட் பண்றது. கன்சிடரேஷன் அப்படிங்கிறது நம்மளை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்றாங்க, டெமோ அட்டன் பண்ணி பாக்குறாங்க, ஃபீஸ் என்னன்னு கேட்கறாங்க, சிலபஸ் கேட்கறாங்க, இல்லை டைரக்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன் மூலமாவோ, இமெயில் மூலமாவோ, ஃபோன் மூலமாவோ நடக்கிறது கன்சிடரேஷன். கன்வர்ஷன் அப்படிங்கிறது ஒரு கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணிடுறாங்க, பணம் கொடுத்து ஜாயின் பண்றாங்க. ஸோ அதனால தான் இந்த ஃபனல் வந்து ரெண்டுக்கும் காமன் அப்படின்னு சொல்றோம். பணம் கொடுத்து ஜாயின் பண்றது சேல்ஸ் ஃபனல், ஒரு என்கொயரியா உள்ள வந்து நம்மகிட்ட ஜாயின் பண்றது மார்க்கெட்டிங் ஃபனல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ நீங்க புரிஞ்சுக்கணும், நான் வந்து ஆப்பின் டெக்னாலஜிக்கு ஒரு மார்க்கெட்டிங் பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்பின் டெக்னாலஜி இருக்கு அப்படின்னு ஒரு கம்பெனி நான் ப்ரொஜெக்ட் பண்ணணும். அதுல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்ம சொல்லி தரோம் அப்படிங்கிறத நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணணும். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நம்ம தான் பெஸ்ட்னு நீங்க காமிக்கிறது. அப்ப நீங்க காம்படிட்டிவ் ஸ்டடி பண்ணணும். யார் யாரெல்லாம் இப்ப இந்த வெப்சைட்ல வர்றாங்க, நம்ம மட்டும் வரல, நம்ம கூட மீதி 10 கம்பெனி வருது. ஸோ இந்த யார் யாரெல்லாம் 10 கம்பெனி, அவங்க என்ன ஃபீஸ் தர்றாங்க, என்ன சிலபஸ் தர்றாங்க, நம்ம அவங்களோட எப்படி பெஸ்ட், இதெல்லாம் நீங்க படிக்கிறது கன்சிடரேஷன் ஸ்டேஜ். படிக்கணும்னா படிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட்ல இருந்து எல்லாமே நீங்க கொண்டு வரணும். கன்வர்ஷன் அப்படிங்கிறது ஒரு என்கொயரியை உள்ள போட வைக்கணும். அப்போ வெப்சைட்டை கிளிக் பண்ணிட்டா மட்டும் என்கொயரி போட மாட்டாங்க. 100 பேர் கிளிக் பண்ணா 2 பேர் 3 பேர் 5 பேர் இப்படிதான் என்கொயரி போடுவாங்க. ஸோ அதனால எல்லா ஸ்டேஜ்லயும் நீங்க மார்க்கெட்டிங் டீம் இனிமேல் யோசிச்சு ஒர்க் பண்ணுங்க. ஒரு லீட் எடுக்கிறதா நம்மளுக்கு கன்வர்ஷன். மார்க்கெட்டிங் டீம் பொறுத்தளவுக்கு என்கொயரி, நான் தான் நேற்றே சொல்லியிருந்தேன், லீட், அந்த லீட் எடுக்கிறதா கன்வர்ஷன் மார்க்கெட்டிங் டீமுக்கு. அப்போ அந்த லீட் எடுக்கணும்னா எப்படி நீங்க அவேர்னஸ் கிரியேட் பண்றீங்க, எப்படி வந்து நம்ம தான் பெஸ்ட்ன்னு அவங்களை கன்சிடர் பண்ண வைக்கிறீங்க. இப்போ நிறைய ஷோரூம்ல எல்லாம் பார்த்துருக்கீங்களா, கார் பைக்ல வாங்கினீங்கன்னா ட்ரையல் ஓட்டி பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு அப்படின்னா நம்ம வண்டி நீங்க அந்த ஃபீல் பண்ணணும், ஓட்டி பார்த்து நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணா நீங்க வாங்குவீங்க அப்படிங்கிறதான். நீங்க அந்த வண்டியை பத்தி தெரிஞ்சுதான் வர்றீங்க ஷோரூமுக்கு. அது தெரியறத வந்து நியூஸ் பேப்பர்லயோ ஃப்ரெண்டோ டிவிலயோ இங்கேயோ சொல்லி உங்களுக்கு வருவீங்க. கன்சிடரேஷன்ங்கிறத அந்த ட்ரையல் ஓட்டி பார்க்கறது. அதுல 2-3 ஷோரூம் போவீங்க, 2-3 ட்ரையல் பார்ப்பீங்க. ஃபைனலா உங்களுக்கு எங்க பிடிக்குதோ அங்க நீங்க பண்ணுவீங்க. ட்ரையலே கொடுக்கறதுக்கு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா வேற பக்கம் போயிடுவாங்க. இப்போ நம்ம நீங்களாம் டெமோ அட்டன் பண்ணியிருப்பீங்க ஒரு சிலர்லாம். ஸோ அதுதான் ட்ரையல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த ட்ரையல் கொடுத்தோம்னா கன்வர்ஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ இந்த ஆங்கிள் இனிமேல் திங்க் பண்ணி மார்க்கெட்டிங் ஃபனல்ல நீங்க ஒர்க் பண்ணணும். அப்ப நேற்று நம்ம சொல்லிட்டு இருந்தோம் எங்கெங்கெல்லாம் அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டலா நம்ம பாக்குறப்ப கூகுள், எஃபி, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், யூடியூப் அப்படிங்கிறத சொல்லிடுங்க. ஸோ இதெல்லாம் தான் இனி நம்ம டீட்டெயிலாக நம்ம படிக்க போறோம். அவேர்னஸ் எப்படி கிரியேட் பண்ண போறோம், எப்படி கன்சிடரேஷன் பண்ண போறாங்க, எப்படி நம்ம லீட் எடுக்கிறது. ஏன்னா மேனேஜ்மெண்ட்டோட கோல் என்ன, நீங்க எந்த கம்பெனியா இருக்கட்டும், இப்போ அவரு சிவராமகிருஷ்ணன் எழுதியிருந்தாரு பாருங்க,
ஒரு ரெஸ்டாரண்ட்டோட ப்ராப்ளம் என்ன? ஸ்ட்ரகிளிங் வித் எம்டி டேபிள்ஸ். அப்படின்னா யார் வந்து ஃபுல்லா சாப்பிட மாட்டேங்கிறாங்க, ஃபுல்லாக மாட்டேங்குது. நீட் இன்ஸ்டாகிராம் ப்ரெசன்ஸ், வாண்ட் மோர் ரிசர்வேஷன்ஸ். ஸோ இது வந்து மார்க்கெட்டிங்கில் பண்ணக்கூடியது. பட் மெயினாக மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவை என்னன்னா இந்த சீட்டை ஃபில் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரகிளிங் வித் எம்டி டேபிள்ஸ்னா அகைன் வாண்ட் மோர் ரிசர்வேஷன். கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட்டு தேர்டும் ஒரே மாதிரி தான் வரும். அப்போ இந்த சீட்டை ஃபில் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களோட கோல். அப்போ அதுக்கு யார் வரணும்? சாப்பிடக்கூடிய மக்கள் வந்து வரணும். அப்போ அதுதான் உங்களோட கன்வர்ஷன். அவங்கள வர வைக்கிறது தான் உங்களுக்கு கன்வர்ஷன். அது வந்து நீங்கள் லீடாக வர வைக்கிறீங்களா இல்லை டைரெக்டாக ஃபுட்ஃபாலாக வர வைக்கிறீங்களா அப்படிங்கிறது நம்ம யோசிக்கலாம். ஸோ எல்லா கம்பெனிக்கும் கோல் என்னங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு ஆப்பின் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா லீட் ஜென்ரேஷன். ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து ஆப்பின்ல மந்த்லி 100 லீட் இருந்தால் தான் ஒரு 5 பேர் ஜாயின் பண்ணுவாங்க, இல்லை 10 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. அப்போ எனக்கு மந்த்லி 200 லீட்ஸ் வேணும் அப்படின்னா தான் இது வந்து கோல். இது இந்த 200 லீடை எப்படி கொண்டு வர போறீங்க? ஸோ யூ நீட் டு கிரியேட் அன் அவேர்னஸ், யூ நீட் டு மேக் தம் டு கன்சிடர் ஆப்பின் டெக்னாலஜி இஸ் த பெஸ்ட் ஒன். தென் ஃபைனலி யூ நீட் டு கன்வெர்ட் ஃபார் த கோர்ஸ். அஃப்கோர்ஸ் இது வந்து சேல்ஸ் ஃபனலாக வருது. மார்க்கெட்டிங் ஃபனலில் பார்க்குறப்ப அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க, கன்சிடரேஷன், என்கொயரி மந்த்லி 200 லீடை வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணுங்க. அப்போ இந்த அவேர்னஸ் தான் நம்ம எங்கே கிரியேட் பண்ணுறோம்னா இப்போ இந்த கூகுள், எஃபி இது மூலமாக பண்ணுறோம். கன்சிடரேஷன் எப்படி பண்ணுறோம், கன்வர்ஷன் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு. ஸோ இந்த மூணையும் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லா பிஸ்னஸும் நல்லபடியாக உங்களால் பண்ண முடியும். இப்போ சில டேர்ம்ஸ் அண்ட் இதெல்லாம் பார்ப்போம். கஸ்டமர் அப்படின்னா என்னது? யாராச்சும் சொல்ல முடியுமா? சார் நம்ம ப்ராடக்ட்டோ இல்லாட்டி சர்வீஸோ யார் வாங்க வராங்களோ அவங்க தான் கஸ்டமர். Those who buy services buy பண்ணுறது. கன்சியூமர் அப்படிங்கிறவங்க சார் நம்ம ப்ராடக்ட்டை யார் யூஸ் பண்றாங்களோ அவங்க கன்சியூமர். வெரி குட். ஸோ எக்ஸாக்டாக கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. கஸ்டமர் அப்படின்னா யார் அந்த ப்ராடக்ட்டை வாங்குறாங்க, கன்சியூமர்னா யார் அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மேகி நூடுல்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து கஸ்டமர் யார் இதில்? பேரண்ட்ஸ் மோஸ்ட்லி. நான் சொல்ல எல்லா பக்கம் இப்படி நடக்குதுன்னு சொல்லவில்லை, இன்னைக்கு எல்லா பெரியவங்களும் இப்படி தான் சாப்பிட்ருக்காங்க. கன்சியூமர் அப்படிங்கிறது சில்ட்ரன். நான் வந்து சில்ட்ரன் ப்ராடக்ட் அப்படிங்கிற அசம்ஷனில் நான் சொல்கிறேன். ஆனால் இது எல்லாருமே பெரியவங்களுக்கு இப்போ எல்லாரும் சாப்பிட்டு தான் இருக்கும். பேரண்ட்ஸ் பணம் கொடுத்து வாங்குவாங்க, சில்ட்ரன்ஸ் வந்து அதை சாப்பிடுவாங்க. ஸோ கன்சியூமர் அவங்க தான் எண்ட் யூசர். இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறவங்க அவங்க தான். இந்த ப்ராடக்டை பணம் கொடுத்து வாங்குறவங்க கஸ்டமர். சம்டைம் கஸ்டமர் கன்சியூமர் எல்லாம் சேமாகவும் இருப்பாங்க. நம்மளே பணம் கொடுத்து நம்மளே வாங்கிக்குவோம் அப்படிங்கிறப்ப சேம் பர்சன் வில் ஆக்ட் ஆஸ் அ கஸ்டமர் அண்ட் கன்சியூமர். B2C, B2B என்னது? சார் பிஸ்னஸ் டு கன்சியூமர். பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் கன்சியூமர். கன்சியூமர். B2B business to business to business to business. ஒரு பிஸ்னஸ்க்கும் இன்னொரு பிஸ்னஸ்க்கும் நடக்கிற ஒரு டிரான்சாக்ஷன், ஒரு பிஸ்னஸுக்கும் ஒரு கன்சியூமருக்கும் நடக்கிற ஒரு டிரான்சாக்ஷன். D2C டைரக்ட் டு கஸ்டமர். டைரக்ட் டு கன்சியூமர் ஆர் கஸ்டமர், நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? பிஸ்னஸ் டு கன்சியூமர் நம்ம ட்ரைனிங்கெல்லாம் விட்டுறலாம், வேற எங்கேயாவது நம்ம திங்க் பண்ணி பாருங்க. சார் கார் புது கார் வாங்கணும்னா அவங்க ஷோரூம்ல தானே சார் டேரக்டாக நம்ம வாங்கணும். நியூ கார் பையிங் ஃப்ரம் ஷோரூம். பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் சார் இந்த இஆர்பி சாஃப்ட்வேர் ஆரக்கல், எஸ்ஏபி அதெல்லாம் இல்லை, நம்ம ஒரே எக்ஸாம்பிள் எடுத்துட்டு போயிடலாமா?
சரி. இப்போ ஒரு கார் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா அந்த கார் கம்பெனியே அவங்களோட எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் ப்ரொடியூஸ் பண்றது இல்லை. அவங்க வேற ஒரு கம்பெனி கிட்ட இருந்து அந்த வீல் அந்த மாதிரி மற்ற பார்ட்ஸ் எல்லாம் வேற ஒரு பிசினஸ் கிட்ட இருந்து வாங்குவாங்க. சூப்பர். ஸோ ஒரு பிஸ்னஸ்ல இருந்து இன்னொரு பிஸ்னஸ்க்கு நடக்கிறது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். அதாவது கார் மேனுஃபேக்சரர் நம்ம இப்படி வச்சுக்கலாம். நீங்கள் தான் கரெக்ட் தான். கார் மேனுஃபேக்சரர் டு கார் ஷோரூம். கரெக்டுங்களா? கார் மேனுஃபேக்சரர் டு கார் ஷோரூம். ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு நம்ம போகாமல் டைரக்ட் இந்த ஷோரூம் பேஸ் பண்ணி வரும். காரை மேனுஃபேக்சர் பண்ணுறது லெட்ஸ் மஹேந்திரா கார் கம்பெனி அப்படின்னா அவங்க பூனேலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அவங்க எல்லா ஷோரூம்க்கும் இங்கே அனுப்புகிறாங்க. ஸோ அந்த ஷோரூம் பணம் கொடுத்து தான் அந்த மஹேந்திராட்டு வாங்குது. அப்போ அந்த மஹேந்திராவும் ஒரு பிஸ்னஸ், இங்கே இருக்கிற ஷோரூமும் ஒரு பிஸ்னஸ். அதான் B2B. ஹோல்சேல் நடக்கிறது எல்லாமே B2B நம்ம சொல்லுவோம். அந்த ஷோரூம்ல இருந்து எண்ட் யூசர் கொடுக்கறப்ப தான் B2C மாறும். டைரக்ட் டு கன்சியூமர் நீங்கள் வந்து ஓலா எடுத்துக்கலாங்க. டைரக்ட்லி ஃப்ரம் மேனுஃபேக்சரர் டு கன்சியூமர். அதாவது நடுவில் டீலர்ல யாருமே இல்லாமல் நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணி உங்களால் பண்ண முடியும். டீலர் இருக்காங்க இல்லைன்னு நான் சொல்ல, ஆனால் டீலரே இல்லாமல் ஓலா நீங்கள் ஸ்கூட்டரை புக் பண்ண முடியும்னா ஓலா புக்கிங் ஆன்லைன் அப்படின்னு சொல்லலாம். ஓலா ஸ்கூட்டர், ஓலா எலக்ட்ரிக்ல போனீங்க அப்படின்னா இது கூட ஃபிளிப்கார்ட் மூலமா வருது. நம்ம வந்து டைரக்டா புக் பண்றதா D2Cன்னு சொல்லுவோம். இந்த ஓலா எலக்ட்ரிக்ல இது ஒன்றும் D2C வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்டுகளும் ஒன்றும் வரல. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக வாங்குறவங்க. நீங்கள் மேனுஃபேக்சர்லேருந்து டைரெக்டாக வர்றது பார்த்தீங்கன்னா இப்போ டீ எஸ்டேட் ஒரு மேனுஃபேக்சரிங் இருந்துட்டு இருக்கு. டைரெக்டாக அங்கே போனீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த ஃபேக்ட்ரி அவுட்லெட் அப்படின்லாம் போட்டு அங்கே வைப்பாங்க டைரக்ட் டு இது அப்படின்ட்டு. ஸோ இது இப்போ தான் ப்ராப்ளம் ஆகுது, இன்னும் பெருசாக வந்து ஆகலை. ஸோ D2Cங்கிறது அந்த ப்ரோக்கரேஜை குறைக்கிறது தான். நீங்கள் வந்து ஒரு கமிஷனை அதனால அதிகமாக வரக்கூடிய ஒரு அமௌண்ட்டை பொருளோட விலையை நானோ கார் அப்படிதான் சார் இருக்கணும். இது டாடா நானோ அப்படிதான் வருதுங்களா? D2C தான் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன் சார். ஓகே, D2Cல பண்ணாங்க டாடா நேனோ அப்படின்னாங்க. ஏன்னா அதான் நீங்கள் ஷோரூம் போய் அவன் அதை மெயின்டைன் பண்ணி அதுக்கு ஒரு அமௌண்ட்டை போட்டுட்டு நம்மளுக்கு வர்றதுக்கு பதில் டைரெக்டாக கொடுக்குறது. பட் என்ன ஆகும் அப்படின்னா எல்லாரும் இது ஏன் விரும்புறது இல்லை அப்படின்னா நாளைக்கு எதுனாலும் டைரெக்டாக அந்த மேனுஃபேக்சரே கேட்டே இருப்பாங்க. அவன் இருக்கிற வேலையை விட்டுட்டு இதை தனியாக பார்க்கணும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா எப்பவுமே ஷோரூம் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க, டீலர்ஸ்ட்டு கொடுத்து அவனை பார்த்து சொல்லிடுவாங்க பிரச்சனைகள் எல்லாத்தையும். பட் சில பொருள் எல்லாம் இப்போ வர ஆரம்பிச்சு. நீங்கள் வீட்டில் ஹோம்மேட் ஃபுட்டு டைரக்ட்லி ஃப்ரம் கிச்சன் அப்படின்லாம் இப்போ நீங்கள் எந்த கான்செப்ட் வேணாலும் எடுத்துக்கலாம், டைரெக்டாக கன்சியூமர் போகிறோம். ஸோ LTV லைஃப் டைம் வேல்யூ ஆஃப் அ கஸ்டமர். அதாவது ஒரு கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா LTVன்னு கால்குலேட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு 6 மாதம் ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு இருக்கிறீங்க, இல்லை ஒரு மெம்பராக ஒரு கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து லைஃப் டைம் வேல்யூ எவ்வளோ இருக்கும், இவருனால எனக்கு எவ்வளோ பிஸ்னஸ் வரும் அப்படிங்கிறத அவங்க யோசிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமேசானில் நீங்கள் ஒரு மெம்பராக இருக்கீங்க, பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் இந்த இயர் வந்து அந்தந்த கம்பெனி நிர்ணயிக்கிறது தான். லைஃப் டைம் வேல்யூனா கடைசி லைஃப் டைம் வரைக்கும் கிடையாது. ஒரு நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு வந்து இப்போ மோகன் குமார் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இயர்லி 12 lakh பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா மந்த்லி 1 lakh அர்த்தம். அப்போ நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு மோகன் குமார்னால மினிமம் அந்த 36 lakhs வந்துடும். அவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாருன்னா 40 lakhs 45 lakhs கூட வரலாம். 36 lakhs இருந்து குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த குறையறத வந்து அவங்க ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிட்டு இவரை குறைய விடாம, அதாவது அமேசான்ல இருந்து எந்த ப்ராப்ளம் இல்லாத மாதிரி அவங்க பார்த்துக்குவாங்க. அப்படி பார்த்துட்டாங்க அப்படின்னா என்னால் மினிமம் 36 lakhs இல்லை 40-45 lakhs பிஸ்னஸ் வரும். ஸோ இதை வந்து அவங்க ஒரு கால்குலேட் பண்ணி வச்சுக்குவாங்க. இந்த கஸ்டமர்னால எனக்கு 3 வருஷத்துக்கு இவ்வளோ சேல்ஸ் நடக்கும் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. அதுதான் லைஃப் டைம் வேல்யூன்னு சொல்லுவாங்க. பட் நம்மளோட பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா
அது பொருந்தாது. ஏன்னா சிங்கிள் டைம் தான் நம்மோட வந்து இப்போ நீங்க கோர்ஸ் படிக்கிறீங்கன்னா ஒரு தடவை கோர்ஸ் படிச்சுட்டு நீங்க கிளம்பிடுவீங்க. திருப்பி வந்து எனக்கு இன்னொரு கோர்ஸோ இல்லை வேற ஏதாவது நீங்க படிக்க மாட்டீங்க. ஆனா அமேசான், ஸ்விக்கி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ் தான் மெயின். அது திருப்பி திருப்பி ஏதோ ஒரு ஆர்டர் நம்ம போட்டே இருப்போம். ஸோ அதனால அந்த ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ் அந்த மாதிரிலாம் வர்றப்ப உங்களுக்கு இயர்லி டேர்ன் ஓவர் எவ்வளோ, அதுல இந்த பர்சன்னால எவ்வளவு டேர்ன் ஓவர் வரும். ஏன்னா ஒவ்வொன்றா கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த மாசம் இந்த வருஷம் இவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருப்பேன், நெக்ஸ்ட் இயர் கொஞ்சம் அதிகமா வாங்கலாம், அதனால எனக்கு இன்னும் தேவை அதிகமா இருக்கலாம், ஃபேமிலி பெருசாகலாம். ஸோ ஏதோ ஒன்று வச்சுட்டு அவங்க கால்குலேட் பண்றது லைஃப் டைம் வேல்யூ ஆஃப் கஸ்டமர். ஸோ இதை நீங்க கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமருக்கும் யூ வில் ஸ்டார்ட் கிவிங் ப்ரையாரிட்டி, இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அந்த கஸ்டமர் வந்து நம்மளை விட்டு போக மாட்டாங்க. ஏன்னா ரெண்டு முக்கியம், கஸ்டமர் அக்வசிஷன், கஸ்டமர் ரிட்டன்ஷன். இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு முக்கியம். ஸோ ஒரு கஸ்டமரை உள்ள கொண்டு வர்றது அக்வசிஷன் அப்படிங்கிறோம், ஒரு கஸ்டமரை இருக்க வைக்கிறது ரிட்டன்ஷன் அப்படின்னு சொல்றோம். பிரிங்கிங் கஸ்டமர் இன்சைட் அவர் பிஸ்னஸ் ஆர் வாட் எவர். இது லீடுக்குன்னா நீங்க அந்த மாதிரி எடுத்துக்கலாம். மேக்கிங் கஸ்டமர் டு ஸ்டே வித் அவர் பிஸ்னஸ். ஸோ அதுக்கான சொன்ன மாதிரி ட்ரைனிங்க்கெல்லாம் வந்து பெருசாக இந்த ரிட்டன்ஷன் கிடையாது. பட் ஸ்விக்கி, ஜொமேட்டோ மாதிரி உள்ள பிஸ்னஸ்க்கெல்லாம் ரிப்பீட்டட் ஆர்டர் வந்தால் தான் முடியும். அப்போ கஸ்டமர் அக்விசிஷனுக்கும் நீங்கள் எப்படி ஒரு கஸ்டமர் உள்ளே கொண்டு வருவீங்க? இப்போ நீங்கள் 4 பேர் இங்கே வந்து படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த 4 பேருக்கு ஃப்ரீயாக வரல கம்பெனிக்குள்ள, ஓகேங்களா? ஃப்ரீயாக வரல மீனிங் என்னன்னா, இந்த கம்பெனி ஏதோ ஒன்று அது உங்களை உள்ளே கொண்டு வர்றதுக்கு ஒரு செலவு பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளில் நீங்கள் பார்த்து வர்றீங்கன்னா ஒன்றா பெய்ட் ஆடுக்கு செலவு பண்ணியிருக்கும், இல்லை ஆர்கானிக்காக நம்ம வெப்சைட் முன்னாடி வர்றதுக்காக நான் நிறைய எஸ்இஓ பண்ணியிருக்கோம், ஆளுகளை போட்டு சம்பளம் கொடுத்து இதெல்லாம் பண்ணுறதுனால அந்த அந்த எஸ்இஓ மூலமோ கூகுள் மூலமோ நீங்கள் உள்ளே வர்றீங்கன்னா அதுக்கு நான் ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். இல்லை சோசியல் மீடியாவில் நான் ஒரு ஆடு கொடுத்து அது மூலமாக உள்ளே வர்றீங்கனாலும் ஆடுக்கு நான் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு அர்த்தம். ஸோ ஏதோ ஒரு வகையில் வி ஆர் ஸ்பெண்டிங். அது பெருசா சிறுசா அப்படிங்கிறது ரெண்டாவது நம்ம கால்குலேட் பண்ணணும். ஆனால் வந்த கஸ்டமரை இப்போ நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க, ஏன்னா நீங்கள் நினச்சிருப்பீங்க நம்ம கூகுளை பார்த்தா வரோம், ஃப்ரீயாக தான் வரோம்னா கூகுளில் மெயின்டைன் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். அதுக்காக தான் நீங்களும் படிக்கிறீங்க இந்த கோர்ஸ். ஸோ கூகுளில் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஒர்க் எல்லாம் பண்ணுறோம். ரிட்டன்ஷன் அப்படிங்கிறது உங்களையே நான் இருக்க வைக்கணும். ஸோ நான் இந்த பிஸ்னஸ்க்கு ரிட்டன்ஷன் பெருசாக மேட்ச் ஆகாது. இப்போ ஸ்விக்கியில் நம்ம உங்களை உள்ளே கொண்டு வந்துட்டு திருப்பி மந்த்லி நீங்கள் 3 ஆர்டர் 4 ஆர்டர் இப்படி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா தான் அவங்களுக்கு ப்ராஃபிட். நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் முடிச்சுட்டு நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அவனுக்கு முடியாது. அப்போ ரிட்டன்ஷனுக்கும் உங்களை போட வைக்கணும், ஆர்டர் போட வைக்கணும்னா அதுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு அதுக்கும் வந்து அவங்க அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் அமேசான் எடுத்துக்கோங்க. அமேசானில் இப்போ நிறைய பேர் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், எல்லாருமே வந்து கரெக்ட் அமேசான் ஃப்ளிப்கார்ட், நான் அமேசான்ங்கிறத எடுத்துக்கிறேன். ஸோ அமேசானில் நம்ம இருக்க வைக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள். ரிட்டன்ஷன். கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் ஆஃபர் போட்டு கொஞ்சம் சார், இந்த கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் ஆஃபர் போட்டு ரிட்டன்ஷன் பண்ண வைக்கிறாங்க சார். வெரி குட். கிரேட் இந்தியன் ஆஃபர், ஃபெஸ்டிவல் ஆஃபர் அப்படின்னு போட்டு நம்மளை அதிலே இருக்க வைக்கிறாங்க, வாங்க வைக்கிறாங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க யூஸ் பண்றாங்க. அப்புறம் ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணி காமிப்பாங்க சார். எகைன் வந்து அது ஆஃபர்ல தான் வரும். கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் ஆஃபர்னாலே எல்லா ஆஃபரும் அதில் வந்துடும் சார். பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் வச்சு ஆட்ஸ் கொடுக்குறாங்க சார். செலிபிரிட்டிஸ் வச்சு ஆட்ஸ் கொடுக்குறாங்க, அதனால கொஞ்சம் பேர் உள்ள இருக்கிறாங்க. செலிபிரிட்டிஸ் ஃபார் ஆட்ஸ். இன்னும் ஏதாவது நல்ல ஸ்ட்ராட்டஜி இருக்கு பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஃப்ரீ டெலிவரி கொடுப்பாங்க. ஃப்ரீ டெலிவரி அதுவும் கிட்டத்தட்ட ஆஃபர்ல நம்ம வர்றோம். பரவாயில்ல, என்ன டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி தான் அது.
சரி, நான் எனக்கு தெரிஞ்ச ஒன்று சொல்றேன். அமேசான் பிரைம்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த பிரைம் என்ன பண்றாங்க, 1500 rupees நீங்க பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மியூசிக், மூவிஸ், சேம் டே டெலிவரி இந்த மாதிரி சில இதெல்லாம் கொடுக்குறாங்களா? கரெக்ட்? கேள்விப்பட்டிருக்கீங்களா அமேசான் பிரைம்? எஸ் சார். ஸோ அதனால இப்போ அமேசான் பிரைம் யாராச்சும் யூஸ் பண்ணிருக்கீங்களா? நீங்க யாராச்சும் யூஸ் பண்ணிருக்கீங்களா? என்ன எல்லாரும் ரிவ்யூ போட்டீங்களோ? யூஸ் பண்றது இல்லை சார். யூஸ் பண்றீங்களா? இல்லை சார். இல்ல. சப்போஸ் நீங்க யூஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன், 1500 கொடுத்து ஒரு வருஷத்துக்கு நீங்க வாங்கிட்டீங்கன்னா நீங்க அந்த அந்த 1500 ஸ்பெண்ட் பண்ணதுக்காக நீங்க வேற ஒரு பொருளை வாங்குறதுக்கு பிளிப்கார்ட்டோ எங்கேயும் போக மாட்டீங்க. ஏன்னா யூஆர் பிரைம் மெம்பர்னு உங்களுக்கு ஃபர்ஸ்டே வந்து உள்ள கொண்டு வந்து போட்டாங்க. பிரைம் மெம்பர் நம்ம அதில் தான் வாங்கினாதான் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும், சேம் டே டெலிவரி கிடைக்கும், அமேசான் பிரைம் நம்மளுக்கு கிடைக்குது. இதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளோட ரிட்டன்ஷன் அப்படிங்கிறது அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜி மூலமா கொண்டு வந்துட்டாங்க. புரிஞ்சுங்களா? அதே மாதிரி ரெஃபர் அ ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லாயல்டி, நீங்க நிறைய பிக் பஜார், இந்த ரிலையன்ஸ் இதெல்லாம் போனோம் அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் சொல்லுங்க, இந்த பாயிண்ட் ஆட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், பாயிண்ட் ஆட் ஆகி நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் வரப்போகுது, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணினா வரும். ஸோ அது எல்லாமே எதுக்கு அப்படின்னா கஸ்டமர் ரிட்டன்ஷன். உங்களுக்கு ஏதாவது திருப்பி கொடுக்குறப்பதான் யூ வில் கீப் கமிங் டு அஸ் அப்படிங்கிறது தான் அந்த இது. ஸோ கஸ்டமர் அக்விசிஷனுக்கு யூ நீட் டு புட் அ ஸ்ட்ராட்டஜி, கூகுள்லையா சோசியல் மீடியால ஆட்லையா கொண்டு வர்றது. ரிட்டன்ஷனுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க போடணும். இதை நம்ம மறந்துடும். நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஒன்லி ஃபார் லீட் ஜென்ரேஷன் மட்டும் போடுறோம். அப்போ அந்த கஸ்டமர் அக்விசிஷன் ஸ்ட்ராட்டஜியும் நம்ம நிறுத்திக்கிறோம். ரிட்டன்ஷன் பண்ணீங்கன்னா இவங்க மூலமா இன்னும் பிசினஸ் அதிகமாக இருக்கும். நீங்க புது கஸ்டமர் 4 பேர்த்த கொண்டு வர்றதுக்கும் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் திருப்பி பர்ச்சேஸ் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இவங்க ஈஸியாக கன்வின்ஸ் ஆயிடுவாங்க. ஆல்ரெடி கன்வின்ஸ் ஆனங்கிறது தான் உங்களோட ப்ராடக்ட்டை பை பண்றாங்க. இவங்களை திரும்ப வாங்க வைக்கிறது மட்டும் யோசிச்சீங்கன்னா போதும். மற்றபடி உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் உங்களுக்கு இருக்கும். புதுசு ஒரு ஆளை கொண்டு வர்றப்ப நீங்க நிறைய ப்ரூவ் பண்ணி எல்லாம் கொண்டு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாம் இருக்கு. நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறது என்னன்னா ஐஏஎம் எம்பிஏ சிலபஸ் நீங்க எடுங்க. நீங்க எங்க சிலபஸ் எடுத்திருக்கீங்கன்ட்டு எனக்கு சொல்லணும். அதாவது ஐஏஎம் லிங்க்ல இருந்தா எடுக்கணும் இந்த சிலபஸை. வேற தேர்ட் பார்ட்டி காலேஜ், துனியா, சிக்ஷா அதுல இருந்தாலும் எடுக்காதீங்க. ஸோ இந்த ஐஏஎம் சிலபஸ் எடுத்துட்டு அதுல போனீங்கன்னா ஒரு 10 to 18 சிலபஸ் டாபிக் இருக்குங்க. கன்சியூமர் பிஹேவியர் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருக்கும். அதுல வந்து அந்த ஒவ்வொரு டெஃபினேஷனும் நீங்க படிக்கணும். கண்டிப்பா இதை நீங்க படிக்கணும். படிச்சு வித் எக்ஸாம்பிளோட ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸ்டடி த டெஃபினிஷன் வித் எக்ஸாம்பிள் அண்ட் ப்ரிப்பேர் டாக்குமெண்ட். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐஏஎம் எம்பிஏல மார்க்கெட்டிங் சிலபஸ் எடுங்க. ஏதோ ஒரு செமஸ்டர்ல வரும். அந்த சிலபஸ்ல ஒரு மினிமம் 15 to 18 பக்கம் இருக்குங்க. அந்த சிலபஸ்ல வர டாபிக், அந்த மெயின் டாபிக் கன்சியூமர் பிஹேவியர்னு ஒரு டாபிக் இருக்கும். வாட் இஸ் கன்சியூமர் பிஹேவியர், யூ ரிலேட் வித் சம் எக்ஸாம்பிள். அந்த எக்ஸாம்பிளோட அந்த டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு பண்ணுவாங்க. புரியலன்னா கேட்டுக்கோங்க இப்பவே. ரிகார்டிங் கேன்வா யூ கால் மீ பை 4 o'clock. நான் உங்களுக்கு லாகின் ஆக்சஸ் கொடுத்துறேன். கேன்வா யூஸ் பண்றது எல்லாமே சொல்லிட்டேன்.